ஒன்று என்ன பண்ணுற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கனி காணுதல் புத்தாண்டு அன்னைக்கு பண்ண பிக்சர் தான் இது. ஸோ ஏர்லி மார்னிங்லேருந்து இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலே ஒரு 5 o'clock விளக்கேற்றிட்டு வீட்டு வாசலை விளக்கேற்றிட்டு தோரணம் எல்லாமே வாங்கி நாளே வாங்கி வச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் கட்டிட்டு மாயிலை தோரணம் கட்டிட்டு மல்லிகைப்பூ ஒரு மாலையை போட்டிருந்தேன். ஸோ இது ஒரு சிம்பிளான புத்தாண்டு தான் நாங்கள் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணோம். உருளியில் ரோசஸ்ஸு அதில் கொஞ்சம் மாயிலை கிடச்சிது. ஸோ நாளே எனக்கு மாயிலை கிடச்சதுனால ஏர்லி மார்னிங் நான் வந்து இந்த மாயிலை ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாங்காய் பச்சடி. ஸோ தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி எல்லார் வீட்லேயும் இது பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். லைக் மாங்காய் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்க, மாங்காய் தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வேகணும். வெந்தோன்னே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு மாங்காய். ஸோ நான் வந்து வெல்லத்தை இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஒரு கைப்பிடி வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டிங்க போட்டிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்துருக்கு. சாமிக்கு படிச்சுட்டு டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக புத்தாண்டு அன்னைக்கு பண்ணுறனாலும் நடுவில் இப்போ மாங்காய் சீசன் தான். கண்டிப்பாக அதை ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியுது. சமையல்லாம் 9 o'clock முடித்த பிறகு அபிஷேகம் கண்டிப்பாக வந்து பிள்ளையார் பூஜை ப்ளஸ் வீட்டில் இருக்க விக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணுவேன், எந்த நல்ல நாளாக இருந்தாலும். ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன், தயிர் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அன்றைக்கி வந்து என்கிட்ட சின்ன விக்கிரகங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணினேன். இது வந்து பெரிய பிள்ளையார் வந்து வெள்ளருக்கு விநாயகர். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி அதையும் எடுத்து வச்சுருவேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் எங்களோட புத்தாண்டு அன்னைக்கு. சமையல் முடிச்சிட்டோன்னா மெயினாக பூஜை வேலை நிறையா இருக்கும். சமையலை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அந்த பிள்ளையார் பூஜை பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கிறது மகாலட்சுமி. இது லக்ஷ்மி குபேரர் கோவிலில் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து எப்பயுமே நான் அபிஷேகம் பண்ணையில் ஸோ அதுக்கும் சேர்த்து நான் வந்து அபிஷேகம் பண்ணிவிடுவேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் மகாலட்சுமி இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அபிஷேகம் முடித்த பிறகு எல்லாத்துக்கும் சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு எல்லா சாமிக்கும் வச்சாச்சு. இது வெள்ளருக்கு விநாயகர். யார் வீட்டில் இருந்தாலும் ப்ளெயினாக ஒயிட்டாக இல்லாமல் அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி வைக்கும்போது நம்மளுக்கு நோய் நொடிகள் வராமல் இவர் காப்பாற்றுவாருன்றது ஒரு ஐதீகம். ஸோ யார் வீட்லையாவது வெள்ளருக்கிறாங்க நல்ல மஞ்சள் தடவி வைங்க. ஸோ ஃபுல் மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாமிக்கு படையல் போட எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார், வெண்பொங்கல், சின்ன உளுந்துலே செஞ்ச போண்டா மாதிரி, அதுக்கப்புறம் பாயாசம், வாழைக்காய் வறுவல், மாங்காய் பச்சடி, இதுதான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ நான் கலசமும் வைப்பேன். ஸோ இதுதான் எங்களோட சிம்பிளான புத்தாண்டு செலிப்ரேஷன் எங்களோட வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போகலாம். இந்த கோவில் பெசன்ட் நகரில் இருக்குது. இந்த கோவிலில் 6 படை முருகனும் இருக்காங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம்.
கிருஷா ராகுலோட ஃபேவரட் பிளேஸ்னால் இந்த பார்க்கு தான். ஸோ இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நல்லா விளாண்டு பயங்கரமாக எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நல்லா வேர்த்துரும், பயங்கரமாக வேர்க்கும் ராகுலுக்கும் கிருஷாக்கும். ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி விளாட்றது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே வச்சிட்ருக்கதோட ஸோ ஈவினிங்லேயோ இல்லை வீக்லி 2 or 3 இந்த மாதிரி ரொம்ப அவங்க குழந்தைத்தனத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ராகுல் நீ இதில் உட்கார, நீ பண்ண. இது ஏறி குதி. ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பாண்ட்ஸில் இன்றைக்கி போயிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த செடி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய செடிகள் புதுசாக புது வெரைட்டிஸ் வந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தான் தோணுது. நான் ஆக்சுவலாக துளசி மாடம் வாங்கியிருந்தேன். அதில் துளசி செடி ஒரு மாதிரி வாடிடுச்சு. ஸோ அதனால் திரும்ப எடுத்துகிட்டு போய் அந்த துளசியை ஃபுல்லாக அதை மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வேறு துளசி வச்சு திரும்ப மண்ணெல்லாம் போட்டு புது துளசி செடி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு தான் இங்கே போயிருந்தோம். நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நியூலி ஆரம்பிச்சது தான். பட் இப்போ கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இது மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு செடி அப்புறம் 2 உண்டியல் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் இந்த சென்னை பாண்ட்ஸில் வாங்கின பர்ச்சேஸ். நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது செடி இதுதான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. சின்னதாக இருக்க செடியிலே நிறைய பூ பூத்து இருந்தது. இதுக்கு வெயில் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது சீஸ்னலாக தான் பூக்கும். அதுக்கப்புறம் இந்த துளசி மாடம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வேறு துளசி வச்சுட்டு மண் போட்டு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கம்மியான தண்ணி ஊற்ற சொன்னாங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் போல். அதுக்கப்புறம் வந்து தொட்டாசனிங்க வந்து ஒரு கவரில் தான் இருந்தது. அதை ஒரு பாட்டில் மாற்றிட்டோம். ஸோ இது 2 உண்டியலும் அங்கே தான் வாங்கினோம். இது வந்து ஒன்று பெருமாளுக்காக வாங்கினேன், இன்னொன்று வந்து மாங்காடு காமாட்சி அம்மனுக்காக வாங்கினேன். ஸோ இதில் சாமியோட காசை போட்டு வைக்கலான்றதுக்காக இந்த உண்டியல். ஸோ பெருமாளுக்கு ஸோ இந்த மாதிரி உண்டியல் வாங்கி சேவிங்ஸ் பண்ணிவிட்டு திருப்பதி போகையில் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே கோவிலில் நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உண்டியல் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மாங்காய் பச்சடி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.